தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது பெரிய பிளஸ். அது விசிகாவுக்கும் பெரிய பிளஸ். எப்படி விசிகாவுக்கும் பெரிய பிளஸ். அதெல்லாம் வெளிப்படையா சகோதரர் ரவிக்குமாரும் திருமாவளவனும் பேச முடியாது. நான் பேசுறேன். தேமுதிக கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்த சிம்பதி, தெலுங்கு தாய்மொழி மக்கள், கோயர், ஒட்டர், நாயுடு, தொட்டிய நாயக்கர், இவங்க ஓட்டு. இதுதான் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர்ல இந்த 2 வாரம் லீட் ஆகுதுக்கு இன்னொரு காரணம். 3 வெற்றியில விசிகாவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. 3 வெற்றியில விசிகாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. 2 தேர்தலில் தொடர்ந்து ஒரு அட்டவணை பிரிவு கேண்டிடேட் ஜெயித்தாலே ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு ஓபிசி மாவட்ட செயலாளர் தலைமையில் சொல்லி டிக்கெட்டே கொடுக்க விட மாட்டாங்க. 0.45% கொண்ட தேமுதிக வந்து இவ்வளவு கொடுக்குறீங்க, 4% கொண்ட விசிகாவை அழிக்கிறீங்க. ஸ்டாலின் செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு டிசைட் பண்றாங்க சார். அவங்களாம் எதுக்கு அதை அப்படி பண்றாங்க? செத்த பணத்தை வச்சு அழாதீங்க சகோதரர்களே. தென் மாவட்டத்துல ஒட்டுமொத்த சமூகத்திலே பலையினப்படுத்தி 30,000 ஓட்டு அவரோட கூட வந்திருக்கிறாரு தெரியுதா? நீங்க யாராவது பேசியிருக்கீங்களா? அந்த அடிப்படைக்குள்ள வட தமிழகத்தின் வெற்றி வீரர்கள் நாம் சகோதரர் சொல் திருமாவளவன் சொல்றதுன்னா ஒரு எதிர்ப்பு வாக்களும் விடுதலை சிறுத்தைகளும் உருவாகிருக்கு. ஆதாரம் இந்த 2 தொகுதியில உள்ளதுதான். அப்ப இதை முறியடிக்கணும்னா தேமுதிகவுக்கு கொண்டு வரதான். தேமுதிக அது விசிகா சார், இது 2 பிளஸ். நீங்க ஒரு ஆள் தான் சார் உடச்சு பேசிருக்கீங்க. மத்த எல்லாருமே கொஞ்சம் அப்படி இப்படி பேசினா நீங்க தான் கரெக்டா. நான் களத்துல இருந்து வந்தோம் சார். அந்த நாயுடு சமூக தளமும் பரையர் சமூக தளமும் ஒன்றிணைஞ்சு போகும் சார். கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கும் சார். கிரவுண்ட்ல நீங்க சர்வே எத்தனை ஃப்ராட் சர்வே போட்டாலும், எத்தனை டெக்காலிட்டி சர்வே போட்டாலும் அது நிற்காது. களத்துக்குள்ள என்ன ரிசல்ட் வந்துங்கிறது தான் அடுத்த எலெக்ஷனை நோக்கி அது நகரும். ஸ்டாலின் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும்னா 200 சீட்டு அடிக்கணும்னா தேமுதிக வேணும். விசிகாவுக்கு ஆதரவா கேப்டன் விஜயகாந்த் மீது சிம்பதி கொண்ட மன்னியர் பரையர் வாக்குகளை விசிகாவுக்கு ஆதரவா கொண்டு வர்றதுக்கு தேமுதிக வருது. ஸோ தேமுதிக 10 இடங்கள்ங்கிறது வந்து அந்த அணிக்கு உருவான ஒரு எதிர்ப்பை ஸ்டாலின் முன்மான் நுழைப்புலத்தோடு ஆரம்பத்திலே அதை போர்சி பண்ணி முறியடிச்சிட்டார். எந்த மூத்த அரசியல் விமர்சகர் இதை பேசுறா? யாரு பேசியிருக்கா? என்ன தவிர உண்மையை பேசுற, நேர்மையா பேசுற, ஆதாரத்தோடு போட்ட தரவோட பேசுறேன். நீங்க உண்மையை மறைச்சுக்கிட்டு மூடி மறைச்சுக்கிட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு அரசியல் விமர்சகர் பேர்ல களத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் லைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக தொகுதி பங்கு எடுக்கிறோம் சார். திமுக தொகுதி பங்கில் விசிகாவுக்கு 8, தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது பெரிய மைனஸ் மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. திமுக தொகுதி பங்கீடு சரியா இருக்கு அவங்க பார்வைக்கு? தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது பெரிய பிளஸ். அது விசிகாவுக்கும் பெரிய பிளஸ். எப்படி? விசிகாவுக்கும் பெரிய பிளஸ். அதெல்லாம் வெளிப்படையா சகோதரர் ரவிக்குமாரும் திருமாவளவனும் பேச முடியாது. நான் பேசுறேன் தெளிவா பேசுறேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜெயங்கொண்டான் கூட்டணி பிரச்சாரம் போறார், நல்ல கூட்டம் வரும். பட் ரியாலிட்டி என்ன? ஜெயங்கொண்டான்ல, அரியலூர்லயும் ஜெயங்கொண்டான்லயும், கன்னியாகுமரியில சீமானுக்களை 4வது போகும்போது, விளவங்கோட்டில் சீமானுக்களை 4வது போகும்போது, கூட்டணியா இருந்தும் சீமானுக்க ஓட்டத்தான் ராமநாதபுரத்திலையும் திருநெல்வேலியும் தனிச்சு நின்று எடப்பாடி எடுக்கும்போது, எடப்பாடிக்கு லீடர்ஷிப் கீழே போகும்போது பல சமூகங்களும் இவர் கையில இருக்கக்கூடிய ரெட்டையில நமக்கு பலனளிக்காத ரெட்டையில யாதவர், உடையார், தேவேந்திர வேளாளன் பல சமூகங்கள் இவருக்கு ரெட்டையிலையை தூக்கி வீசும் போது வன்னிய பெருங்குடி மக்கள் ரெட்டையிலையை அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டான். இதாங்க உண்மை. ஏரியா வைஸ் பாரு, செக்மெண்ட் வைஸ் அனலைஸ் பண்ணு பாரு. தமிழக மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியுது. அதனால எந்த காலமும் எடப்பாடி வரமாட்டாருன்னு. எடப்பாடி எந்த காலம் வரமாட்டாரு. அவரு சீஃப் மினிஸ்டர் சங்கராச்சாரியா இருந்து எங்க சமூக தொழிலை இருந்து அத்தனை பேரும் விவரம் தெரியாம என்கிட்ட வந்து லாபி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தனிச்சு போட்டிடுங்கள உறுதியா இருக்கிறேன். என் அண்ணன் மட்டும்தான் நான் தனிச்சு போட்டிடுங்கிறதுல தெளிவா சொல்றீங்க. ஏன்னா என் அண்ணன் அரசியல் வியாபாரி இல்ல, நான் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. தெளிவா சொல்றாரு. ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் தான் சீமானுக்கு நோக்கம். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை தூக்கி பிடிச்சி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, அதாவது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா பெரிய தலைவரா எடப்பாடியா தாங்கி பிடிச்சது யாருன்னா வன்னியர் சமூகம். என்னோட 15 விழுக்காடுக்குள்ள எடப்பாடி இருக்க முடியாம போனதுக்கு காரணம் வன்னியர் சமூகம். மற்ற சமூகங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. அந்த எடப்பாடி ரெட்டையில நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இறந்ததே பரையலாம் நினைக்கிறாங்க. 100 பூத் வைஸ் பார்ப்போம். பூத் வைஸ் அனலிஸை நானும் எடுத்துட்டு வரேன், சி.வி. சண்முகம் எடுத்துட்டு வரட்டு, நியூஸ்ல இருந்து விவாதித்து பாத்துறோம். இன்னைக்கு ஜாதி ரீதியா பேசுறேன்னு ஐயா சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல போட்ட கேஸ் 17ஆம் தேதி தள்ளி போட்டிருக்காங்க. நான் நீதிமன்றத்தில் அதை சந்திக்க தயாரா இருக்கேன். அது வேற விஷயம். இப்ப இந்த களத்துக்குள்ள ஜெயங்கொண்டான், அரியலூர் 2 இடத்துலையும்
பாமக இல்லாமலே எடப்பாடி லீட் பண்ணிட்டாரு, ரெட்டால லீட் பண்ணிட்டு. ஜெயலலிதாவே பிஜேபி, ரஜினிகாந்த், சங்கராச்சாரியார் எல்லா ஆதரவு இருந்தும் டெபாசிட் போன இடம். ஆமா, அது ரொம்ப கிரிட்டிக்கல். ஜெயலலிதாவே டெபாசிட் போன இடத்துல இவரு லீட் பண்ணி பாமக பாஜகவை டெபாசிட்ல வைக்கிறார், பாஜக கேண்டிடேட். அப்ப அந்த இடம் வன்னியர்கள் வந்து எடப்பாடிய ஜெயமண்டான்லயும் அரியலூர்லயும் தூக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி திருக்கோயிலூர்லயும் இது உளுந்தூர்பேட்டையிலையும் வன்னியர்களை வந்து தூக்கி விட்டுட்டாங்க. ரவிக்குமாருக்கு பானைக்கு எதிராக, அங்கேயும் பானைக்கு எதிராக தூக்கி விட்டுட்டாங்க. அப்ப இந்த மேல்மட்டமா போறதுக்கு காரணம் தேமுதிக கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்த சிம்பதி. தெலுங்கு தாய்மொழி மக்கள், கோயர், ஒட்டர், நாயுடு, தொட்டிய நாயக்கர், இவங்க ஓட்டு. வன்னியர் காலனியிலும் பறையர், வன்னியர் சமூக ஊர்களிலும் பறையர் காலனியிலும் இருந்த விஜயகாந்துக்கு சிம்பதி. இதுதான் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர்ல இந்த 2 வாரம் லீடு. அதுக்கு இன்னொரு காரணம், பாமகவை தாண்டி வன்னியர்கள் எடப்பாடி கிட்ட போறது ஒரு காரணம். அதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தெளிவா அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து 18+1 கொடுத்துட்டாரு. அல்லது அவங்க எடப்பாடியிலே அவங்களுக்கு செக் அடிக்க பார்ப்பாங்க, அதாவது சௌமியா அன்புமணி. இதை மீண்டும் புரிஞ்சுக்கிட்ட நுணுக்கமா ஏரியா வைஸ், செக்மெண்ட் வைஸ், ஏரியா வைஸ் பார்த்து திராவிடம் வர்சஸ் திமுக வர்சஸ் அண்ணா திமுக, இதெல்லாம் மேல்மட்ட அரசியல். கீழ்மட்டத்துல என்ன இருக்குன்னு களத்துக்குள்ள இருந்து வந்த மிகப்பெரிய ஆர்கனைசரான, என் பார்வையில் ஜெயலலிதா பெரிய ஆர்கனைசர், ஸ்டாலினும் பெரிய ஆர்கனைசர் ஆயிட்டாரு. ஜெயலலிதா ஏசி ரூம்ல இருந்தே செந்தில் பாலாஜி போன்றவங்களும் ஆபரேட் பண்ணி பெரிய ஆர்கனைசரா இருந்தாங்க, மிகப்பெரிய ஆர்கனைசரா இருந்தாங்க. ஸ்டாலின் களத்துக்குள்ள இருந்து வந்தவர்களால அதே செந்தில் பாலாஜி போன்றவர்கள், அசோக்குமார் என்னோட நண்பர் தான், வேலு கார்த்திகேயன் மூலமா நல்ல நட்பு ரீதியா இருப்பதும், செந்தில் பாலாஜிக்கு தம்பி, இவங்களெல்லாம் பயன்படுத்தி அவர் பெரிய ஆர்கனைசராட்டு களத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இந்த நுணுக்கமான ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸும் விஷயங்கள் தெரியுது. அப்ப வெளிப்படையா சொல்றேன், 3 வெற்றியில விசிகாவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. 3 வெற்றியில விசிகாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. 2 தேர்தலில் தொடர்ந்து ஒரு அட்டவணை பிரிவு கேண்டிடேட் ஜெயித்தாலே ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு ஓபிசி மாவட்ட செயலாளர் தலைமையில சொல்லி டிக்கெட்டே கொடுக்க விட மாட்டாங்க. தலைமையும் ஜெயிக்க தானே பார்க்கும். ஆமா, கண்டிப்பா. அவர் வேற ஏதாவது அகாமடேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆராசாவெல்லாம் அகாமடேட் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு தானே இருக்கிறாங்க. பட் ஒரு எதிர்ப்புங்கிறது சமூக சோசியல் மீடியால வரும். அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாரு இல்லையா, அம்பேத்கரை படிச்சிருந்தா அது தெரியும். அந்த அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டியில பவர் மேட்ரிக்ஸ் மாறும்போது அந்த உணர்வு வரும். ஸோ அந்த அடிப்படைக்குள்ள வட தமிழகத்தின் வெற்றி வீரர்கள் நாம் சகோதரர் தொல் திருமாவளவன் சொல்றதெல்லாம் ஒரு எதிர்ப்பு வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகளும் உருவாயிருக்கு. ஆதாரம் இந்த 2 தொகுதியில உள்ளதுதான். அப்ப இதை முறியடிக்கணும்னா தேமுதிக கொண்டு வரதான் ஒரே வழியா இருக்க முடியும். நீங்க சாத்தூர் பிரபாகரன் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூட நான் எந்த தொலைக்காட்சி சொன்னாலும் உட்கார வைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்துக்கு பரிசல் கொண்டவர், பிரேமலதா அம்மையாரோட ஒரு லாயலிஸ்ட், அவரு அந்த தம்பியை கூட உட்கார வைக்கிறேன். இந்த புள்ளி வரங்கள்லாம் ரொம்ப தெளிவா பின்னர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க சர்வே எத்தனை ஃப்ராட் சர்வே போட்டாலும், எத்தனை டெக்காலிட்டி சர்வே போட்டாலும் அது நிற்காது. களத்துக்குள்ள என்ன ரிசல்ட் வந்துங்கிறது தான் அடுத்த எலெக்ஷனை நோக்கி அது நகரும். அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும்னா 200 சீட்டு அடிக்கணும்னா தேமுதிக வேணும்னு முடிவெடுத்துறாரு. ஸோ 10 சீட்டு தேமுதிக கொடுக்கும்போது பிசிகாவுக்கு எதிராக தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்களை கொண்டு போறத பிசிகாவுக்கு ஆதரவா கேப்டன் விஜயகாந்த் மீது சிம்பதி கொண்ட வன்னியர் பறையர் வாக்குகளை பிசிகாவுக்கு ஆதரவா கொண்டு வர்றதுக்கு தேமுதிக வருது. ஸோ தேமுதிக 10 இடங்கள்ங்கிறது வந்து அந்த அணிக்கு உருவான ஒரு எதிர்ப்பை ஸ்டாலின் முன்மான் நுழைப்புலத்தோடு ஆரம்பத்திலே அதை போர்சி பண்ணி முறியடிச்சிட்டாரு. அது வந்து இன்னைக்கு கேம் ஓவர், ஃபைட்டே இல்லைன்னு வட தமிழகம் வந்துச்சு. இல்ல சார், ஆனா அந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் 0.45% கொண்ட தேமுதிக வந்து இவ்வளவு கொடுக்குறீங்க, 4% கொண்ட பிசிகாவை அழிக்கிறீங்க, ஸ்டாலின் செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு டிசைட் பண்றாங்க சார். அவங்க எல்லாம் எதுக்கு அதை அப்படி பண்றாங்க? மூத்த பத்திரிகையாளர்கள் சோதரர்கள் தான். மீண்டும் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, 2021 பேட்டன் செத்து போச்சு, செத்த பணத்தை வச்சு அழாதீங்க சகோதரர்களே. களம் வந்து 2004 இருந்து நகருது. சகோதரர்களே, உங்க யாருக்காவது தெரியுதா பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான், பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமிய பல சமூகங்கள்ல பலகீனப்படுத்திட்டாரு தெரியுதா? தென் மாவட்டத்துல ஒட்டுமொத்த சமூகத்திலையும் பலகீனப்படுத்தி 30,000 ஓட்டு அவரோட கூட வந்திருக்கிறாரு தெரியுதா? நீங்க யாராவது பேசிருக்கீங்களா? சீமான தமிழ் தேசிய பேசக்கூடிய நீ தெலுங்கு தாய்மொழி கொண்டு உங்களுக்கு ஏன் பேசுறேன்னு கேக்குறான். என்ன
கேப்டன் விஜயகாந்த் மேல எந்த அளவுக்கு பற்றுதல் கொண்டவங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது அவர் இது இல்லைனாலும் அவர் மேல ஒரு அனுதாபம் இருக்கு. இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள்லாம் கேப்டன் விஜயகாந்தின் சின்னம் உதயசூரியன் எழுத ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஒவ்வொரு ஊர்லயும். அப்போ அங்க அந்த இக்விட்டிக்கு இருக்குது இல்ல, அதுக்கு மக்கள்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்குது இல்ல. இன்னைக்கு கேப்டன் ஆலயத்தில் ஒரு கூட்டத்தை பாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சுதான் ஸ்டாலின் வந்து பாக்குறாரு. விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன், ஈரோடு கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன், இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் என் சோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எஃபர்ட் இல்ல, அது எடுக்கிறது தானே வாங்க. ஐயோ அது எடுத்திருந்தாயா, கேப்டன் விஜயகாந்த் நின்று எடுத்துல ஜெயலலிதா அம்மையார் நிக்கல. அது பிறகு கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி போனாரு. சீமான மாதிரி களத்தை விட்டு ஓடிய நாய்கள் நின்று அடிச்சு தூக்கலையே. சீமான் 16 விழுக்காடு எடுத்தவர் களத்தை விட்டு ஓடிய நாய்கள் அடிக்கிறாரு. எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா சீமான் என்ன சொன்னாரு, ஜெயலலிதாவை கலைஞருக்கும் புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கு இடையில கடத்தி போட்டிருக்கிறார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார அவர் பேரை சொல்லிதான் சொன்னார். ஜெயலலிதாவை கருணாநிதி ஜெயலலிதா இடையில கடத்தி போட்டிருக்கிறார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் கலைஞர் கருணாநிதியையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொச்சப்படுத்திதான் பேசினார். கொச்சப்படுத்திதான் பேசினார், நான் மறுக்க வரல. கேட்டா கேசி பழனிசாமி கேஸ் கொடுத்தாரு. ஆமாயா, ஏன் இயற்கையான தமிழ் மண்ணின் கடற்கரை அளவு கெடுக்கக்கூடிய சுடுகாட்டுக்குள்ள அப்படித்தானே போட்டிருக்குங்கிறார் அவர். நம்ம என்ன சொல்ல முடியும், அவர் பேசுறதுதான் நான் சொல்றேன். அப்ப இதுக்கு கேசி பழனிசாமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆமா அப்படிதான் சொன்னு சொல்லிட்டாரு சீமான். அதை சொல்லித்தானங்க ஈரோடு கிழக்குல ஓட்டு எடுத்தாரு. அதிமுக நிக்கல ஓட்டு எடுக்காதுன்னு சொல்றவங்கலாம் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கருணாநிதி 3 வரையும் திராவிட சுடுகாட்டுக்குள்ள 3 வரையும் சேர்த்து நான் மீண்டும் சொல்ல விரும்பல. I feel sorry for that. But fortune favors the brave. அவர் பிரேவா சொல்றாரு. அதை நான் மறுத்துட முடியாது இல்ல. பரப்புற அக்ரஹார சிறைச்சாலையில சசிகலா மேல கொலை சதினாரு. ஒன்னும் சதியெல்லாம் நடக்கலங்கிறது என் கருத்து. ஒரு போல்டா ஒரு அக்யூசேஷன் சொல்றாருல்ல, அதை நாம் இப்படி மறைக்க முடியும். சோ இதை சொல்லிதான் அவர் அங்க ஓட்டு எடுத்தாரு. திப்பு சுல்தானையும் மாட்டரசியும் பழனி பாபாவையும் வச்சுதான் அந்த வாக்கு எடுத்தாரு. தடா ரஹீம் பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப தடா ரஹீம் வந்து வேலுமுருகனுக்கு போறாரு. அவர் கண்டஸ்ட் பண்ணும் களத்துக்குள்ள வராருன்னு நினைக்கிறாரு. நான் எனக்கு கூட்டணி அது இதெல்லாம் கிடையாதுன்னு அவர் போறாரு சீமா. சோ பேருக்கலாம். ஆனா தடா ரஹீம் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு. ஏன் பாஜக நிற்காத போது தடா ரஹீம களத்துக்குள்ள வராங்கன்னு சொல்லலையே. திப்பு சுல்தானை பற்றி பேசுறது நிறுத்தலையே. மாட்டரசியை பற்றி பேசுறது நிறுத்தலையே. அப்போ அவரு விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்சுதானே அந்த ஓட்டை எடுத்தாரு. தொடர்ந்து அடித்து அதிரடி பிரச்சாரம் பண்ணி அந்த ஓட்டை எடுத்தாரு. விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு தானே அடிச்சாரு. தம்பி நீ வளவும் போக இடம் போனா நடுவில் போய் அடிபட்டு செத்து போடுதான்னு சொன்னாரு. ஐயா எஸ் சந்திரசேகர் கூட வருத்தப்பட்டார் அந்த வார்த்தைக்கு. தன் மகனை பற்றி பேச நான் சொன்னேன், தாவேக்காவை சொல்றாருயா நீங்க வருத்தப்படாதீங்கன்னு கூட நான் பதில் சொல்லி இருக்கிறேன். அப்ப இவங்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிதானே 16 எடுத்திருக்காருன்னா, இடத்தில் 16 எடுத்திருக்காருன்னா என்னோட பார்வை அந்த போலரைசேஷன் தமிழ்நாடு ஃபுல்லா செல்லுபடி ஆகும். அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுக அதிமுக 3 வரும் இலவச எதிர்ப்புல இருக்கிறாங்க, இலவச ஆதரவுல இருக்காங்க. சீமான் ஒருத்தர் தான் இலவச எதிர்ப்புல இருக்கிறாரு. லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரிப்படி இலவச ஆதரவு ஓட்டுகள் ஸ்டாலினுக்கு வரும். இலவச ஏத்து நிற்கக்கூடிய ஓட்டு சீமானுக்கு போகும். எந்த மூத்த அரசியல் விமர்சகர் இதை பேசுறான்? யாரு பேசியிருக்கா? என்ன தவிர உண்மையை பேசுற, நேர்மையா பேசுற, ஆதாரத்தோடு போட்ட தரவோட பேசுறேன். நீங்க உண்மையை மறைச்சுக்கிட்டு மூடி மறைச்சுக்கிட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு அரசியல் விமர்சனங்கிற பேர்ல களத்துக்குள்ள இருக்கிறீங்க. நான் சொல்றது நடக்கிறதுக்கு காரணம் 10-8 நடக்கிறதுக்கு காரணம் நான் உண்மையை தரவுகளோட சொல்றதுதான். நீங்க விருப்பத்தை பேசிட்டு இருக்கீங்க. மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு ஓமல் ஒரு கூட்டம் சீமானுக்கு. ஆமா, அதுல வந்து இலவச எதிர்ப்பு வரும்போது ஆர்ப்பரிக்கிறான், தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லும் போது அது ஆர்ப்பரிக்கிறான். இப்ப தேமுதிக பிரச்சனை என்னன்னா சீமானும் இதுக்குள்ள வராரு. மற்றவங்க சொல்லல. 5 விழுக்காடு பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் சீட்டை உயர்த்தி கேட்கிறாரு. அதுல திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் கூட்டணிக்காக சீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு அடிக்கிறாரு. மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. ரெட்டமலை சீனிவாசன், ஐதிதாச பண்டிதர், MC ராஜா டபுள் பெரியார்களை 100ஆண்டு விழா கொண்டாடுறாரு. ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு. ஒன்னையாட அடிக்க சொன்ன பறையதான அடிக்க சொன்னங்கிறாரு. அப்போ திருமாவளவன் ஓட்டுக்கு கருத்தியல் ரீதியா பறைய சமூகத்தின் மெட்டீரியல் பெனிஃபிட், அவங்க கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக உயர்வு, இது சார்பா சீமான் களத்துக்குள்ள இருக்கிறாரு. சீமான் இந்த இஷ்யூ எல்லாம் முன்னெடுத்தனாலதான் கோவி செழியன் அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர்னா 2 அமைச்சர் கொடுக்குறாங்க. நீங்க வந்து தேமுதிக அது விசிகா சார், இது 2 பிளஸ் நீங்க ஒரு ஆள் தான் சார் உடைச்சு பேசிருக்கீங்க. மத்த எல்லாருமே கொஞ்சம் அப்படி இப்படி பேசினா நீங்க தான். நான் களத்துல இருந்து வந்தோம் சார். அந்த நாயுடு சமூக தளமும் பரையர் சமூக தளமும் ஒன்றிணைஞ்சு போகும் சார். கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கும் சார். கிரவுண்ட்ல நீ கிரவுண்ட்ல உள்ள கெமிஸ்ட்ரி விட்டுக்கிட்டு தேரியை பற்றி பேசிட்டு இருக்க. ஸ்டாலின் கிரவுண்ட்ல இருந்து வந்தவர்னால இது தெரியும்.
தெரியுது. 10 சீட்ல தேமுதிக எடுத்ததுல பெரிய சாதனை. களத்தை முடிச்சிட்டோம், வெற்றி உறுதி. ஒன் சைடா திமுக அணி சைடா களம் வலது முழுவத்திலும் மேற்கிலையும் வந்துட்டுன்னு ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார். பட் காம்ப்ளசண்டா இருக்க மாட்டாரு, இன்னும் மைக்ரோ ஒர்க் பண்ணுவார், அது ஒரு விஷயம். ஆனா வேல்முருகன் திடீர்னு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு வர்றாரு சார். அமைச்சர் எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க. வேல்முருகன் வெளியேறினது திமுகவுக்கு ஒரு தாக்கம் கொடுக்குமா கொடுக்காதா சார்? ஏதாவது வேல்முருகன் வெளியேற்றத்தை ஜெயங்கொண்டான் தொகுதியை பற்றி நான் சொல்றேன். இப்போ அந்த தொகுதியிலேயோ அல்லது தர்மபுரி போன்ற ஒரு தொகுதியிலேயோ குரு மகள் விருதாம்பிகைய கடைசி நிமிஷத்துல கேண்டிடேட்டா போட்டு திமுக எதிர்கொள்ளலாம். தலைமை தான் முடிவு எடுக்கணும். அவங்க கோர் கமிட்டி, அவங்க மண்டல ஆட்கள் அவங்க கருத்தைப்படி தலைமை முடிவு எடுக்கும். என்னோட கருத்து வேல்முருகன் ஆண்டி வன்னியர் ஸ்டாலின்ங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. 10.5 வச்சு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. அவரு அதை மையமா வச்சு தனிச்சு கூட போட்டி போடலாம். ஏன்னா பாமக 2 பாமகவும் கூட்டணிங்கிற சூழ்நிலையில அவர் பாமக பிளவை பயன்படுத்தி தான் லீடர் ஆயிரலாமான்னு அவரு பண்ணலாம். அல்லது அவரு சீமான், இவர் 3 தடவை எம்எல்ஏ, ஒண்ணுமில்லாத சீமான் 8.2 வந்துட்டாரு, இன்னும் பெருசா ஜம்ப் பண்ணுவாருங்கிற அளவுக்கு இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு போகும்போது நம்மளும் இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு முன்பரப்பி தமிழரசன், கலிய பெருமாள், வீரப்பன் இதெல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு அவரும் களத்துக்குள்ள தனியா போகலாம். பட் அதுல திமுக மேல அக்யூஸ் பண்ணும்போது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அதிக வன்னியர் வேட்பாளர்களை இது பண்ணலாம். பல பல இதுகளையும் பயன்படுத்திக்கலாம். வன்னியர் சமூகத்துக்காக களத்துக்குள்ள நின்று ராமதாஸையும் பாமக எதிர்த்த பவர்ஃபுல் ஆட்கள் இருக்கிறாங்க, மேல இருக்கிறாங்க, அவங்களையும் பயன்படுத்திக்கலாம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பலமான பதில்களை தந்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி. நீ என்ன பாத்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேன்.